FTFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்துல அஸ்வின், பிரியா பவானி சங்கர், தம்பிராமையா, MS பாஸ்கர்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் ஹாட்ஸ்பாட் மாதிரி ஹாட்ஸ்பாட் டூ இருந்துச்சா அப்படின்னாக்க கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பு தளர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா ஹாட்ஸ்பாட்ல இருந்த கேஸ்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலையரசனுடைய நடிப்பா இருக்கட்டும், அதுல தேர்ந்தெடுத்த எல்லா கதாநாயகர்களுமே ரொம்பவே தங்களுடைய நடிப்பை வந்து ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. அதுல அந்த குழந்தைகளை பத்தி பேசின அந்த கதை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா ஹாட்ஸ்பாட் டூ மச்ல தேர்வு பண்ணப்பட்ட கதாநாயகர்கள் வந்து MS பாஸ்கியும் தம்பிராமாயும் தவிர வேற யாருமே ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துல அந்த கதையோட ஒன்றி நடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னாக்க அது கண்டிப்பா MS பாஸ்கரும் தம்பிராமையாவோட நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஜெல் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வந்து ஹாட்ஸ்பாட்ல இந்த திரைப்படத்தோட ரியல் டைம் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அந்த திரைப்படத்துல ஒரு கதாசிரியரா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வந்தாரோ, அதே போல இந்த திரைப்படத்துல பிரியா பவானி சங்கர் இந்த படத்துல கதை சொல்றாங்க. அதாவது இந்த படத்தோடைய ட்விஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சப்புன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, இது மாதிரியான ஒரு கதை அம்சங்கள் கொண்ட திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு. பெரும்பாலான மக்களால இந்த மாதிரியான கதைகளை அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அந்த அக்செப்டன்சி ரொம்பவே கம்மி தாங்க. இன்னும் சொல்ல போனா ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வரும்போது தான் நமக்கு இப்படியும் கூட ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படின்னு விக்னேஷ் கார்த்திகை நிறைய பேர் புகழ்ந்தாங்க. நானும் அதுல ஒருத்தன். ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படங்களை தான் அவர் எடுத்திருக்காரு. அதே மாதிரியான மெசேஜ் தான் இந்த திரைப்படத்திலையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா விக்னேஷ் கார்த்திக் ஏற்கனவே இயக்குன ஹாட்ஸ்பாட்டோடைய கதை எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சதால டூ வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் பார்த்தோம். என்னன்னா அதை விட இதுல பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும், இன்னும் இதை வந்து ஒரு 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 மோல்டட் வெர்ஷனா சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்சு போனோம். ஆனா முதல் படத்துல இருந்த வெயிட்டேஜ் கூட இந்த திரைப்படத்துல செகண்ட் பகுதியில இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சுங்க. இந்த திரைப்படத்திலையும் 3 விதமான கதைகளை சொல்லியிருக்காரு. அதுல முதல் கதை, இரண்டாம் கதையும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் உருவாக்கியிருக்காரு. அதுலயும் குறிப்பா அந்த முதல் கதை பாத்தீங்கன்னாக்க எப்படி சினிமாவை சினிமாவாக பார்த்துட்டு கடந்து போகணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. அது மாதிரி இல்லாமல் இன்றைய தலைமுறையினர் எப்படி அந்த சினிமா பிரபலங்களை தலைமீது ஏறி வச்சு கொண்டாடுறாங்க, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால எப்படி பல குடும்பங்கள் சீரழியுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நேர்த்தியா அது ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான ஒரு லைன்ல அதை சொல்லியிருக்காரு. நடிகர்கள் தங்களுடைய படத்தை நடித்து விட்டு அதனால பலனடைஞ்சு அவங்க போயிடுவாங்க. ஆனா நாம அவர்களை கொண்டாடுகிறோம் என்ற பெயர்ல உயிரையே இழக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியால அந்த கல்ச்சர் இருக்கு. ஸோ இந்த கல்ச்சர் தான் சமீபத்துல நடிகர் அஜித் குமார் வந்து சினிமாவை பாருங்க, தயவு செய்து அதை வந்து ரொம்ப ஒரு இந்த பாலபிஷேகம் பண்றது, கட் அவுட் வைக்கிறது, இந்த கலாச்சாரம்லாம் வேண்டாம் அப்படின்னு பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்காரு. இதே கான்செப்டை வச்சுதான் அந்த முதல் கதையை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அழகா அந்த அந்த மேக்கிங் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரக்ஷன் ஒரு நடிப்பு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கூட இன்னும் அந்த சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருந்தாங்க அப்படின்னாக்க பார்ப்பதற்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப லபன்னு ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க இன்னுமுமே அதை கொஞ்சம் பார்க்கும்படியா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது ஒரு கதை எடுத்திருக்காரு, ஆடை சுதந்திரம். அதாவது இன்னைக்கு ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்ல ஆண்கள் பெரும்பாலும் இதுக்குள்ள வரதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி தான் உருவாக்கி இருக்கு அந்த ரெண்டாவது கதை. இதுல வந்து ஒரு ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கான இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நாங்க வந்து ஆடை சுதந்திரம் எங்க வேணா எப்படி வேணா நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு ஒரு 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 பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, இதை வந்து ரொம்ப அழகா தம்பிராமையா வச்சு அந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள்.
மூன்றாவது இப்ப இருக்கிற ஜென்சி பசங்களோட மையமா வச்சு உருவாக்கியிருக்காங்க. வழக்கமா அஸ்வின் மேல பல விமர்சனங்கள், சர்ச்சைகள் அப்பெல்லாம் வந்து நிறைய எழுந்துச்சு. அவர் வந்து ஒரு படம் பார்க்கும் போதே சில கதைகளை கேட்கும் போதே நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு காட்டு தீ மாதிரி பரவி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறிச்சு. அதே போல ஒரு காட்சிகளும் இந்த சினிமால இந்த பகுதியில வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா இந்த தேர்ட் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜென்சியை வச்சு எடுக்கப்பட்ட அந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே ஒரு போரிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஜென்சிகளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ஜென்சிகளுக்குன்னு ஒரு தனி ஒரு 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 வாழ்வியல் நடைமுறைகள் இருக்கு. அவங்க வந்து காதலை வந்து எப்படி பாக்குறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமா இருக்கிறதால அதை வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கும்போது என்னடா இது கதை, பூமர் கதை மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவர் எடுத்த இந்த 3 கதையில இந்த ஃபர்ஸ்ட் 2 கதையை விட்டுட்டாங்க. இந்த 3வது கதை இருக்கு பாத்தீங்களா, இந்த 3வது கதையை தான் வந்து பெருசா பேசுறாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்களால மட்டும்தான் அது வந்து காதலோடைய வேரியேஷன் மாறி இருக்க தவிர காதல்ங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா அதை பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, இதை வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி இருந்த நம்மள மாதிரியான இந்த ஆட்கள்லாம் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அக்செப்டன்சி கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ இது ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வெப் சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். அதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம்லாம் கிடையாது. ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படத்தோடைய ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் டூ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.